ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபி ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்தே மாதரம் விழா அப்படின்னு ஒரு விழாவை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது எதுக்காக அப்படின்னா 1876 தான் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அப்படிங்கிறவரால் வந்தே மாதரம் அப்படிங்கிற சாங் சமஸ்கிருதத்தில் வந்து எழுதப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட்டு 1882 அவருடைய பெங்காலி நாவலில் வந்து ஆனந்த மடம் அப்படிங்கிற நாவலில் வந்து இது பெங்காலியில் வந்து எழுதப்பட்டிருக்கும். ஸோ சுதந்திர போராட்ட காலத்தில் வந்து இந்த பாட்டு வந்தே மாதரம் அப்படிங்கிற பாட்டு மக்களிடையே ஒரு புதிய உணர்ச்சியை வந்து புது எழுச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கும். ஸோ அதன் விளைவாக தான் 1876 தான் இந்த பாட்டை வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதனுடைய நிறைவு வந்து 150 வருஷம் ஆகியிருக்கு. ஸோ அந்த 150வது வருஷத்தை வந்து நினைவுபடுத்தும் பொருட்டு இந்த வந்தே மாதரம் விழா வந்து கொண்டாடுறாங்க. ஸோ இது எப்படி கொண்டாடுவாங்க அப்படின்னா, ஸ்கூலில் வந்து மாணவர்களுக்கு வந்து சுதந்திர போராட்ட வரலாற்றை எடுத்துரைத்து இந்த வந்தே மாதர பாடலின் சிறப்பை வந்து எடுத்துரைப்பாங்க.